إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஷஅபான் மாதம் ரமலான் என்ற அல்லாஹ்வினுடைய கருணை மிக்க மாதத்திற்கு முந்தைய மாதம். இந்த மாதங்களில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட நிகழ்வுகளில் மிக முக்கியமானதாக உலகத்தில் எங்கெல்லாம் மதரசாக்கள் நடக்கின்றதோ, உலகத்தில் எங்கெல்லாம் மக்தபுகள் நடக்கின்றதோ, அந்த மதரசாக்களுடைய முடிவு தினங்களும் இந்த மாதத்தில் தான் நடக்கும். ஒவ்வொரு மதரசாவினுடைய பரீட்சைகள், ஒவ்வொரு மதரசாவினுடைய ஆண்டு விழாக்கள், ஒவ்வொரு மதரசாக்களுடைய மாணவ மாணவிகளுடைய நிகழ்ச்சிகள், பரிசளிப்பு விழாக்கள் என்பது போன்று இந்த ஷஅபான் மாதத்தில் தான் அதை நடத்துவது, ரமலானிற்கு முன்னதாக நடத்துவதை வழக்கமாக இருக்கிறது. இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இது போன்ற ஒரு வழமை இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க கல்வியை எப்போதுமே ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை பற்றிய கேள்விகளை சஹாபாக்களுக்கு மத்தியில் எழுப்புவார்கள். பதில் சொல்லக்கூடிய நபி தோழர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெகுவாக பாராட்டுவார்கள். இதே போன்று மார்க்கம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டால் அந்த கேள்வியை பாராட்டுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒற்றை பாராட்டு, ஒற்றை அழகான அந்த வார்த்தை, அந்த மாணவருக்கான ஒரு துஆ என்பது இன்று நாம் உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மதரசாக்களில் தரக்கூடிய பரிசுகளை விடவும் மிக உயர்ந்தது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒற்றை வார்த்தை, அந்த பாராட்டுதல், புகழாகாரம் சூட்டுதல் என்பது போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய கல்விக்கு முக்கியத்துவம் எப்போதுமே கொடுத்து கொண்டு வந்தார்கள். வாழ்நாள் முழுக்க எப்போதுமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய குர்ஆனுடைய இல்மின் பக்கம் எந்த நபித்தோழர் முன்னோடியாக வருவார்களோ அந்த நபித்தோழர்களை எல்லாம் குறிப்பிட்டு அந்த நபித்தோழர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவார்கள். இவங்க கிட்ட நீங்க இதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க, இவர்களிடத்தில் நீங்கள் நட்பை வைத்துக் கொள்ளுங்கள், இவரை நீங்கள் உங்களுடைய உற்ற நண்பராக ஆக்கிக் கொள்ளுங்கள், இவரிடத்தில் நீங்கள் துஆ செய்ய சொல்லுங்கள் என்று மார்க்கத்தின் மீது அளவு கடந்து ஞானத்தை வளர்த்து கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு நபித்தோழர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டாமல் இருந்ததே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் 2 மதரசாக்கள் இருந்தது. ஒன்று மஸ்ஜிதுன் நபவி, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசானாக இருந்து ஒட்டுமொத்த நபர்களுக்கும் கல்வியினுடைய ஆலயமாக, கல்வி கடலாக மஸ்ஜிதுன் நபவி நிகழ்ந்தது. மற்றொன்று சுஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு திண்ணை இருந்தது. அஸ்ஹாபு சுஃபா என்ற ஹதீஸிலே நீங்கள் பெயரை பார்க்கலாம். அதற்கு பெயர் திண்ணை தோழர்கள். 70ற்கும் மேற்பட்ட நபி தோழர்கள் சஹாபாக்கள் அங்கு மார்க்கத்தை படித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கென்று யாரும் கிடையாது, ஆதரவற்றவர்கள், அனாதைகள் அவர்கள், யதீம்கள் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக ஏதாவது வந்தாலோ, பைத்துல் மாலுக்கு அன்பளிப்பாக ஏதேனும் வந்தாலோ அந்த திண்ணை தோழர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முற்படுத்துவார்கள். ஏன்? மார்க்கத்தை பயின்று கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்காக. வீட்டுக்கு அடங்காதவனா இருப்பான், அதனாலதான் இவங்க உம்மா வாப்பா இவனை மதரசால கொண்டுட்டு வந்து போட்டாங்க இன்றும் சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த கல்வியினுடைய மார்க்க மேதை தான். அவர்கள் எந்த வீட்டிற்கு அடங்காதவர்கள். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த மார்க்கத்தின் மேதை தான். குர்ஆனுடைய முதல் ஹாஃபிஸ் அல்லாஹ்விற்கு அடுத்ததாக அவர்கள் எந்த வீட்டிற்கு அடங்காதவர்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக 1.5 லட்சம் சஹாபாக்கள் கல்வியை பயின்றார்கள் அதே மஸ்ஜிதுன் நபவியில். அதில் இவர் இப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர், இவர் குர்ஆனை அழகாக ஓதுபவர், இவர் மார்க்கத்தில் கல்வி ஞானம் பெற்றவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களை பற்றியும் சுட்டிக்காட்டி அவர்களுடைய மார்க்க கல்வியை உயர்த்தியதாக இருக்கிறார்களே, இவர்கள் எந்த வீட்டிற்கு அடங்காதவர்கள். இது அப்படியே உல்டாவாக ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்திலே இப்படி போட்டிருக்கின்றான். அதே போன்று இரண்டாவது, உலகத்தில் இருக்கக்கூடிய இன்று பெரும்பான்மையான மதரசாக்கள் இலவசமாக கல்வி தருகின்றது. எந்த பொருளெல்லாம் இலவசமாக தருகின்றதோ அந்த பொருளின் மீது மக்களுக்கு மதிப்பு குறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய பார்வையில் இலவசமாக கொடுக்கப்படுவதை தாழ்த்தி மதிப்பிடுகிறார்களே மக்கள், இது மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் எப்படி இலவசம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எதையெல்லாம் நீங்கள் காசை கொண்டோ இன்ன பிற பொருளை கொண்டோ மதிப்பிட முடியாதோ அதையெல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் இலவசமாக ஆக்கி வைத்திருக்கின்றார். இதை நீங்கள் கிரயம் கொடுத்து வாங்க முடியாது. அந்த அளவிற்கு நீங்கள் கிரயம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் வளரவில்லை. ஏனென்றால் பொருளுடைய மதிப்பு அவ்வளவு பெரியது. உதாரணமாக காற்றை அல்லாஹு தஆலா இலவசமாக கொடுத்திருக்கின்றான். ஏன்? உங்களால் காசு கொடுத்து காற்றை வாங்கி நீங்கள் வாழ முடியாது, செத்து போவீர்கள். 10 நாளில் எவ்வளவு காசு கொடுத்து எவ்வளவு காற்றை வாங்குவீர்கள்? அல்லாஹு தஆலா இந்த உலகம் முழுக்க அதை இலவசமாக்கி இருக்கின்றான். 80 வருடங்கள் 90 வருடங்கள் உங்களுடைய உடலுடைய மிஷின் எந்த கோளாறும் இல்லாமல் இலவசமாக அல்லாஹு தஆலா தந்திருப்பது, உங்களால் அதை காசு கொடுத்து அதை பயணிக்க முடியாது. இந்த உலகோடு முடிந்து போகக்கூடிய இப்படிப்பட்ட பொருட்களே உங்களால் காசு கொடுத்து மட்டில் அடக்க முடியாது என்று இருக்கும் போது, இம்மைக்கும் மறுமைக்கும் பயனளிக்கக்கூடிய அந்த இல்மிற்கு நீங்கள் எந்த காசை கொண்டு மதிப்பிடுவீர்கள்? குர்ஆனிற்கு எந்த காசை நீங்கள் கொடுப்பீர்கள்? லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து பின்னர் அங்கிருந்து சஹாபாக்களுக்கு அது பயிற்றுவிக்கப்பட்டு அங்கிருந்து தாபிஈகள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், எத்தனை முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் என்று இன்று வரைக்கும் குர்ஆனிற்கு விளக்கம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. புதிய புதிய கருத்துக்கள், நவீன கருத்துக்கள். ஆனால் குர்ஆனுடைய கருத்துக்கள் இன்னும் முடிவடையவில்லை. அது வந்துகிட்டே தான் இருக்கும், அது சென்று கொண்டே இருக்கும் கியாமத் நாள் வரைக்கும். எத்தனை கருத்துக்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கல்விக்கு நீங்கள் எவ்வளவு காசை கொடுப்பீர்கள்? உங்களால் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொண்டு இவ்வளவுதான் இந்த கல்வியினுடைய மதிப்பு என்று மதிப்பிட முடியாததினால் இந்த கல்வி உங்களுக்கு இலவசமாக பெரும்பான்மையாக தரப்படுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா சில விஷயங்களை இல்மை வைத்து உயர்த்துகின்றான். யர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். இது குர்ஆனுடைய வசனம். அல்லாஹு தஆலா இந்த இல்மை கொண்டு சிலர்களை உயர்த்தி வைப்பான். அவர் அடிமை வம்சத்திலிருந்து வந்திருக்கலாம், அவர் கருப்பராக இருக்கலாம், அவர் பார்ப்பதற்கு அகோரமானவராக இருக்கலாம், அவருக்கென்று எந்த விதமான உலகத்தினுடைய ஆதாயமும் இல்லாமல் இருக்கும். இருப்பினும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய இல்மை வைத்து அல்லாஹு தஆலா உயர்த்தி வைப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெகுவாக பாராட்டி இருக்கிறார்கள். சஹாபாக்களில் மிக அழகாக குர்ஆனை ஓதக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், வஅக்ரஅஹும் உபய் இப்னு கஅப். அவர்களில் அழகாக, மிக அழகாக குர்ஆனை ஓதக்கூடியவர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், குர்ஆனில் எந்த ஆயத்து சிறந்த ஆயத்? எந்த ஆயத்து சிறந்த ஆயத்? அன்று வரை சஹாபாக்களில் யாருக்கும் அதை பற்றி தெரியாது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்றும் யோசிக்காமல் பதில் சொன்னார்கள், ஆயத்துல் குர்சி இதுதான் சிறந்த ஆயத் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக அதை பாராட்டி வாழ்த்தும் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். குர்ஆனில் ஆகச் சிறந்த ஆயத் ஆயத்துல் குர்சி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்தை வழிமொழிந்ததை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். இதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்கள். நீங்கள் ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்தவர்கள், கிட்டத்தட்ட 5000 சொச்சம் ஹதீஸ்களை அறிவித்தவர்கள். ஏனைய சஹாபாக்களும் ஹதீஸ்களை கேட்டார்கள்.
ஆனால் தங்களுடைய நினைவாற்றலின் மீது அவர்களுக்கு பயம் இருந்தது. ஹதீஸை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் தவறுதலாக சொல்லிவிடுவோமோ, ஏதேனும் வார்த்தைகளை கூடுதல் குறைதலாக நாம் ஆக்கி விடுவோமோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரிகளில் என்ற பயம் இருந்தது. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவாற்றல் மிக கச்சிதமாக இருந்தது. கச்சிதமாக நினைவாற்றல் இருந்தது. மிக தெளிவாக ஹதீஸ்களை அறிவிப்பவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவாற்றலை சஹாபாக்கள் போற்றத்துக்குரியதாக ஆக்கினார்கள். இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நாளை மறுமை நாளையில் உங்களுடைய ஷஃபாஅத்திற்கு, உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் பரிந்துரைக்கு, சிபாரிசிற்கு அதிகம் தகுதியானவர்கள் யார்? யார் யாருக்கு நீங்கள் சிபாரிசு செய்வீர்கள் கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்வதற்கு முன்னால் இந்த கேள்வியை பாராட்டுறாங்க. இந்த கேள்வி கேட்டவரை பாராட்டுகிறார்கள். எனக்கு தெரியும் அபூ ஹுரைரா, இத்தனை பேர்ல இந்த கேள்வியை நீங்க தான் என்கிட்ட கேட்பீங்க நான் நினைச்சு வச்சிருந்தேன். இது மிக மகத்தான ஒரு கேள்வி, அறிவுபூர்வமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி நீங்கள் தான் என்னிடத்தில் கேட்பீர்கள் என்று நான் அறிந்திருந்தேன், அதே போன்று நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு பதில் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் இஹ்லாஸான முறையில், யாரெல்லாம் உல தூய்மையோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் என்னுடைய ஷஃபாஅத்திற்கு உரியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாம் பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவாற்றலுக்கு இரண்டு விஷயங்கள் காரணம் இருக்கிறது. ஏற்கனவே தஃப்சீரில் ஒரு காரணத்தை நான் சொல்லி இருக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் புறத்தில் இருந்து ஒன்றை ஏதோ எடுத்து போடுவதை போன்று சைக்கினை காட்டினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதை தங்களுடைய துண்டில் சுருட்டி அதை தங்களுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள். இரண்டாவது காரணத்தை இப்போ நீங்க பாருங்க. சஹாபாக்கள் இடத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. திடீரென்று சஹாபாக்கள் இருவர்களோ மூவர்களோ ஒன்று கூடினால் பள்ளிவாசலில் அமர்ந்து நான் துஆ செய்கிறேன், எனக்காக நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள், பின்பு நீங்கள் துஆ செய்யுங்கள், உங்களுக்காக நான் ஆமீன் சொல்கின்றேன் என்று சஹாபாக்கள் இடத்தில் இப்படி துஆவிற்கு ஆமீன் சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தது. இப்படி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பின்பு இன்னொரு நபி தோழர், அவரை பேர் ஹதீஸ்ல வரல, அன்ன ரஜுலன் என்று வருகிறது. இந்த மூவர்களும் சேர்ந்து ஒருவர் மாறி ஒருவர் துஆ கேட்க இன்னொருவர் ஆமீன் சொல்ல, இன்னொருவர் துஆ கேட்க இன்னொருவர் ஆமீன் சொல்ல, இப்படி செய்து கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததுமே சஹாபாக்கள் தங்களுடைய துஆவை நிறுத்தி கொண்டார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டு இருந்தீர்களோ அதை நீங்கள் தொடருங்கள், ஏன் நிப்பாட்டிட்டீங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு வந்து அமர்ந்து கொண்டார்கள். இப்போ முதல் ஒருவர் துஆ செய்து கொண்டிருந்தார், அதற்கு மற்றவர்களும் ஆமீன் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆமீன் சொன்னார்கள். பின்பு இரண்டாம் அவர் துஆ செய்தார்கள், மற்ற மூவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட ஆமீன் என்று சொன்னார்கள். இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முறை வந்தது. யா அல்லாஹ், என்னுடைய இரண்டு தோழர்களும் எதை உன்னிடத்தில் கேட்டார்களோ அது எல்லாவற்றையும் நானும் உன்னிடத்தில் கேட்கிறேன். ரெண்டு பேரும் ஆமீன் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆமீன் என்று சொன்னார்கள். பின்பு இரண்டாவது வரியை கேட்டார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் லா யன்ஸா. யா அல்லாஹ், மார்க்க கல்வி என்று எதை நான் கற்கிறேனோ அதை எதுவுமே நான் மறக்க கூடாது. இருவர்களும் ஆமீன் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆமீன் என்று சொன்னார்கள். இதிலிருந்து புரிகிறது, இந்த வரியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம்தான் கேட்டிருக்கிறாங்க, முந்தி உள்ள ரெண்டு பேர் கேட்கல. இப்படி கேட்டதுமே அந்த ரெண்டு பேருக்கும் நினைவு வருகின்றது. கொஞ்சம் நாங்களும் அதே மாதிரி கேட்கிறோம், நபியே நீங்க எங்களுக்காக ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் மறந்து விடாத கல்வியை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், துஆ கேட்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஆமீன் சொல்லுங்க என்று சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபககுமா பிஹா அத்தௌசி. போன வாரத்தினுடைய பயான அப்படியே கொஞ்சம் இங்க அட்டாச் பண்ணிக்கங்க. போன வாரம் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நான் சொன்னேன். 70,000 நபர்களில் எங்களையும் ஒருவராக ஆக்கிவிடுங்கள்
என்று துஆ கேட்க சொன்னார்கள். துஆ கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்த துஆ முடிந்ததும் அடுத்தவர் ஒருவர் எழுந்தார், எனக்கும் அதே போன்று துஆ செய்யுங்கள். சபகத் உகாஷா, உகாஷா முந்தி விட்டார், கோட்டா முடிந்து விட்டது, முடிஞ்சு போச்சு, உட்காருங்க. சந்தர்ப்பம் ஒரு முறைதான் வரும். இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துஆவை கேட்டதற்கு பின்னால் அடுத்து இருக்கக்கூடிய இருவர்களுக்கும் ஆர்வம் வருகின்றது. அல்லாஹ்வின் தூதரே, நாங்களும் இதே போன்று துஆ கேட்கிறோம், நீங்கள் எங்களுக்காக ஆமீன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபககுமா பிஹா அத்-தௌசி, இருவர்களே உங்கள் இருவரையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முந்தி விட்டார், முடிஞ்சு போச்சு. மீண்டும் நீங்கள் செய்யக்கூடிய துஆவிற்கு நான் ஆமீன் என்று சொல்ல மாட்டேன். இந்த விஷயம் இது அவருக்கு மாத்திரம். சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்தினாங்க பாருங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே இந்த ஹதீஸை நீங்கள் சஹீஹான சனதிலே நீங்கள் காணலாம். அது மாத்திரம் இல்லாமல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு சஹாபி இருந்தார்கள், கவிதை படிக்கக்கூடிய சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய கவிதையை பாராட்டி இருக்கிறார்கள். போர்க்களத்திலே கவிதை படிக்க சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் கவிதை படியுங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். நாங்கள் எரியக்கூடிய ஈட்டியினுடைய எதிரியினுடைய ஈட்டியினுடைய குறியை விடவும் உங்களுடைய கவிதையினுடைய வரிகள் எதிரிகளுடைய நெஞ்சத்தை கிழிக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை நாம் பார்க்கிறோம். பிற்காலத்தில் மஸ்ஜிதுன் நபவியில் ஹலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்து கவிதை படிக்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து செல்லும் போது அதை வெறுப்பார்கள். கவிதை படிப்பதை வெறுக்கக்கூடிய நேரத்தில் மற்ற நபித்தோழர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர் கவிதை படித்தார், நபி அவர்கள் அவரை அனுமதித்தார்கள் என்று சொல்லும் போது உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திரும்பி பார்ப்பார்கள். இந்த ஹதீஸ் சரிதானா? அந்த ஒரு பார்வை திரும்பி பார்ப்பார்கள், இவங்க சொல்றது சரிதானா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம் என்று சொல்வார்கள், கம்முன் போயிடுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸின் மீது கலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபரிவிதமான அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. அதே போன்று கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய நிலையை இன்று நாம் பார்க்கிறோம். ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத் செய்வார்கள், பணிவிடை செய்வார்கள். கல்வியை கற்றுத் தருகின்ற ஆசானுக்கு பணிவிடை செய்யக்கூடிய நேரத்தில் ஆசான் அவர்களுக்காக பிரார்த்தனை புரிவார்கள். ஆனா இங்க சலாமே இல்லை. நீங்க பார்க்கலாம், ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அவர் நின்றுட்டார், அந்த மதரசாவில இருந்து அவர் நின்றுட்டார். இப்ப அதே மதரசாவில் இருக்கக்கூடிய மாணவர் அல்லது மாணவர் வேற மதரசாக்கு மாறிட்டார். இப்ப பழைய உஸ்தாத பார்க்கும்போது இவர் சலாமே சொல்ல மாட்டார். பணிவிடை செய்வதெல்லாம் எட்டாக்கணி, இங்க சலாமே கிடையாது. அவர் அடிச்சார், அதனால தான் நான் நின்றுட்டேன். அன்னியோட ஆசிரியருடைய உறவே முடிஞ்சு போச்சு. இப்ப இங்க அபீ அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடியில் விழுந்த தூசியை தட்டி விடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு துஆ செய்கிறார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஒரு பணிவிடையை யார் செய்தாலும் அதற்காக ஆசிரியர்கள் துஆ செய்வார்கள். ஆனால் பணிவிடை செய்யக்கூடிய வழக்கம் இன்று சென்று விட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் காலை கடனை முடிக்க செல்லும் போது நீர் எடுத்து சென்று வைப்பார்கள், கற்களை பொறுக்கி வைப்பார்கள் அவர்களுடைய சுத்தத்திற்காக. பின்பு இதை யார் செய்தது என்று அறிந்து கொண்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையில் கை வைத்து துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு ஃபித்தஅவீல். அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே உம்மை ஃபகீஹாக ஆக்குவானாக, மார்க்க மேதையாக ஆக்குவானாக, குர்ஆனுடைய தஅவீலுடைய அந்த புரிதலை உமக்கு தருவானாக என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையில் கையை வைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். எப்போ? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயது 12.
நபி அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் கலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் டீனேஜுக்கு வராங்க. இந்த டீனேஜிற்கு வந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சபையில் ஒரு தனியிடம் இருந்தது. மூத்த சஹாபாக்களுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு தனியிடம் உமர் கொடுக்கிறார் என்ற இந்த செய்தி காதிற்கு சென்றதும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை கேட்கிறார்கள் சபையில் எல்லோரிடத்திலும், லைலத்துல் கத்ரை பற்றிய இரவை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஒவ்வொரு நபித்தோழர்களும் அவரவர்களுடைய கருத்தை சொல்றாங்க. அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், ஒவ்வொரு தோழர்களுடைய கருத்து. பின்பு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இப்னு அப்பாஸ் நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லைலத்துல் கத்ர் என்பது கடைசி 3வது பத்தினுடைய ஒற்றைப்படையில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே லைலத்துல் கத்ர் எங்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய கருத்தை என்னால் சொல்ல முடியும், அனுமதித்தால் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், 27வது இரவில் லைலத்துல் கத்ராக இருக்கும் என்று நான் கருதுகிறேன், வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகின்றேன். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இது உங்களுடைய கருத்தாக இருந்தால் நான் சும்மா விட மாட்டேன் உங்களை. குர்ஆன் ஹதீஸிலிருந்து நீங்கள் ஏதேனும் இப்படி இருப்பதற்கான வாய்ப்பை கருத்தை நீங்கள் கொண்டு வந்தால் நான் உங்களை விட்டு விடுகின்றேன் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒற்றைப்படை என்றால் 1, 3, 5, 7, 9 இந்த எண்களில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான எண்ணாக இருக்கக்கூடிய 7ஆக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நினைக்கிறேன். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா 7இல் அதிகமான விஷயங்களை வைத்திருப்பதை படைத்திருப்பதை நான் பார்க்கிறேன் என்று குர்ஆனில் இருந்து ஆதாரம் கொடுக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் தஆலா வானங்களை 7ஆக படைத்திருக்கிறான், அல்லாஹ் தஆலா பூமியை 7ஆக படைத்திருக்கின்றான், அல்லாஹ் தஆலா நாட்களை வாரத்தை 7ஆக படைத்திருக்கின்றான். பின்பு மனிதனை அல்லாஹ் தஆலா 7 கட்டங்களாக படைக்கின்றான். சூரா முஃமின்ல நீங்க பாத்தீங்க, அப்படி முஃமினூன்ல நீங்க பாத்தீங்கன்னா ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر என்று அல்லாஹ் தஆலா 7 படிநிலைகளை பற்றி பேசுகின்றார். இப்ப இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, 7 கட்டங்களாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். தவாஃபை அல்லாஹ் தஆலா 7 சுற்றுகளை கொண்டு நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான். ஜம்ரத்துல் அகபாவில் சுகுராவில் ஔசத்தில் கல்லெறியும் போது 7 கற்களை கொண்டு அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான். இதையெல்லாம் வைத்து நான் பார்க்கும் போது அல்லாஹ்விற்கு பிடித்தமான எண் 7ஆக இருக்கலாம். இதனுடைய ரகசியத்தை அவனே மிக அறிந்தவன். எனவே 27ஆக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியதும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இப்போது உங்களுக்கு புரிகிறதா நான் ஏன் இப்னு அப்பாஸிற்கு என்னுடைய அவையில் ஒரு தனியிடம் வைத்திருக்கிறேன் என்று புரிகிறதா என்று அவையூரை பார்த்த இந்த செய்தி முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே நீங்கள் காணலாம். அந்த காலங்களில் வருடா வருடம் ஹஜ்ஜுக்காக செல்வார்கள். இதே போன்று ஹாரூன் ரஷீத் அவர்களும் ஹஜ்ஜுக்காக செல்கிறார்கள். ஹஜ்ஜிலே சில சந்தேகங்கள் அவருக்கு ஏற்படுகின்றன. ஹஜ்ஜை பற்றிய தெளிவான மிக நூதனமான மிக அழகான அறிவு பெற்றவராக அந்த அவர் இருக்கிறார், மார்க்க மேதை இருக்கிறார். அவர் பேர் அதா இப்னு அபி ரபாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இந்த அறிஞரிடத்தில் சென்று நீங்கள் கேளுங்கள், ஏனென்றால் இமாமுல் ஆலம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ்ஜை பற்றிய தெளிவு கிடைக்காத போது இவரிடத்தில் தான் தீர்த்து கொண்டார்கள் என்று மக்கள் சொல்லியதற்கு பின்னால் ஹாரூன் ரஷீத் அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்றாங்க. கலீஃபா அவரை கூப்பிட்டு வாங்க. அவருடைய வீட்டுக்கு மக்கள் சென்று இவருடைய அடியாட்கள் சொன்னாங்க, சீடர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி கலீஃபா வந்திருக்கிறார் ஹாரூன் ரஷீத் ஹஜ்ஜுக்கு, உங்களை அழைப்பதற்காக அழைக்கிறார், அவருக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது. சந்தேகம் மார்க்கத்தின் அடிப்படையில் தெளிவுபடுத்ததான சொன்னார், என்ன கூப்பிட்டாரு. அப்படி என்றால்
கல்வி அவரை தேடி செல்லாது, அவரை இங்கு வர சொல்லுங்கள் என்று அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியதும் இத போய் கலீஃபா ஹாரூன் ரஷீத் கிட்ட அவங்க சொல்றாங்க கோபமா. ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். சரிதானே, நான் தான் தவறு செய்து விட்டேன், நான் சென்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போறார். வீட்டிற்கு சென்றால் மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது வீட்டை சுற்றி, எல்லா மார்க்கத்தினுடைய சந்தேகங்களை கேட்பதற்காக பெருசா மக்கள் நிக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்தில் அங்கு சென்று மக்கள் சொன்னார்கள், நிறைய மக்கள் நிக்கிறாங்க உங்களுடைய வீட்டை சுத்தி, ஹலீஃபா வந்து நின்று கொண்டிருக்கிறார், இவங்க எல்லாரையும் நீங்க முடிச்சுட்டு அவரை போய் நீங்க அவரை வர சொன்னாக்கா டைம் ஆயிடும், அவரை அழைச்சு நீங்க சொல்லிடுங்க, மக்களுடைய பிரதிநிதி சொன்னாங்க. மறுபடியும் சொன்னாங்க, கல்வி என்பது அனைவருக்கும் சமம், அவருக்கு தெளிவு வேண்டுமானால் நிற்கட்டும், ஒன்றன் பின் ஒன்றாக எல்லோருக்கு பின்னால் அவர் வரட்டும், அவரை முன்னுரிமை கொடுத்து என்னால் அழைக்க முடியாத அவர் ஹலீஃபா என்பதினால் என்று சொன்னதும் இதை போய் சொல்றாங்க. அவரும் அதை ஏற்றுக்கொள்கிறார். பின்பு அங்கிருந்து வந்ததற்கு பின்னால் இவங்க கிட்ட கேட்கிறாங்க, இவருடைய சந்தேகம் என்னவோ அந்த சந்தேகத்தை சொன்னாங்க, சந்தேகத்தை தீர்த்து வைத்தார்கள். பின்பு எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஹாரூன் ரஷீத் அவர்கள் சில விஷயங்களை பேசினார்கள். அந்த நேரத்தில் இந்த மார்க்கத்தை பற்றி மிக தெளிவான விளக்கம் எனக்கு கிடைத்தது, இன்று வரை கிடைத்தது என்று கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய வரலாற்றிலே இந்த செய்தி பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். இதே காலத்தில் தான் இமாம் உர்வா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் வாழ்ந்தார்கள். இமாம் உர்வா மதீனாவில் அந்த நேரத்தில் மிக கடினமான மழை பெய்தது. பயங்கரமான பெய்த மழையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர், அதற்கு பக்கத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபர், அதற்கு பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபர். மழை பெஞ்சி மண்ணரிச்சு கால் வெளியே வந்துருச்சு. கபர் ஃபுல்லா தூக்கிலாம் இருக்க மாட்டாங்க, கால் வெளியே வந்துருச்சு. இப்ப தண்ணீர் வற்றியதற்கு பின்னால் பாக்குறாங்க கால் வெளியே இருக்கான, யாருடைய கால் தெரியல, அது யாருடைய கால் என்று தெரியல. இப்ப இமாம் உர்வா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை அழைத்து கேட்டார் கலீஃபா ஹாரூன் ரஷீத், இது யாருடைய கால்? இது உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாதங்கள் என்று பதில் சொல்லியதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இமாம்களுடைய அறிவு அந்த அளவிற்கு தெளிவானதாக மிக அழகானதாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹாரூன் ரஷீத் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்திலும் வாழ்ந்தார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய மார்க்க மேதை என்பது நமக்கு அத்தனை நபர்களுக்கும் தெரியும். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லட்சியம் இருந்தது. அந்த லட்சியம் மதீனாவில் மௌத்தாக வேண்டும் என்பதுதான். அதனால மதீனாவை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டிய தேவை வந்தால் மக்காவுக்கு போவாங்க, மறுபடியும் மதீனாவுக்கு ஓடி வந்துருவாங்க. மதீனாவை கடந்து எங்கும் செல்ல மாட்டார்கள். இப்ப ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய அரசவை திமிஷ்கில இருந்தது. இப்ப இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு கடிதம் எழுதினாங்க, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்வி போதிக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்வி போதிக்க வேண்டும், மதீனாவிலிருந்து நீங்கள் இங்கு வந்து விடுங்கள், உங்களுக்கான எல்லா தேவைகளையும் நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்லும் போது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், கல்வி என்பது உங்களுக்கு தானே தேவை, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தேவையில்லை. கல்வி என்பது உங்களுக்கு தேவை என்றால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மதீனாவிற்கு கொண்டு வாருங்கள், நான் மதீனாவை விட்டு வர மாட்டேன், அதுதான் கல்வியினுடைய முறை என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று சில வசனங்களை ஓதி காட்டினார்கள். லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைரி உலில் தரர். இந்த வசனத்தை ஓதி காட்டி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு பதில் சொல்கிறார்கள். என்ன, எப்படிப்பட்ட குர்ஆனை நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் தெரியுமா? கேள்வி எழுப்புறாங்க. இவ்வளவு மகத்தான கல்வியை, மகிமை மிக்க கல்வியை காசை கொடுத்து விலை கொடுத்து உங்களுக்கு தோதுவாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த சூரத்துன் நிசாவினுடைய ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. காரணம், 7 வானங்களுக்கு அப்பால் இருந்து ஒரே ஒரு ஆயத்திற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த 7 வானங்களை கடந்து பூமிக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்துதானே இருக்கிறீர்கள். சில நேரங்களில் ஒற்றை வார்த்தைக்காக வந்திருக்கிறார்கள் அங்கிருந்து இங்கு வரைக்கும். இதுல வரக்கூடிய இந்த வார்த்தை கைரு உலில் தரர், இவ்வளவுதான். லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைரி உலில் தரர். இந்த கைரி உலில் தரர் என்ற இந்த ஒற்றை வார்த்தை மட்டும் வஹ்யாக இறங்குகிறது ஒரு நேரத்தில்.
இதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 வானங்களை கடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கைரி உலில் வரர் என்று குர்ஆனுடைய இந்த வட்டுருக்கமான இந்த வாக்கியத்தை மாத்திரம் வஹ்யாக சொல்லிவிட்டு திரும்பி சென்றதை ஷஅனுன் நுசூலிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அல்லவா உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து திமிஷ்கிலிருந்து மதீனா வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்க போகின்றது, வந்து செல்லுங்கள் என்று ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதில் அளித்ததை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதை இன்றைய காலத்தோடு நீங்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். இப்ப இவ்வளவு தூரம் சொன்னதெல்லாம் இந்த கல்விகள். இப்ப இந்த விஷயத்தில் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். மதரசா மாணவர்களை ஒரு நோட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி உஸ்தாது சொன்னா அந்த நோட் எப்படி இருக்கு தெரியுமா? எந்த நோட்டு ஸ்கூல்ல ரஃப் நோட்டா இருக்குமோ, எந்த நோட்டு ஸ்கூலுடைய பாடத்துல எந்த சப்ஜெக்டுக்கும் தேவைப்படாம கிறுக்கி 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 வச்சிருப்பாங்களோ அந்த நோட் மதரசா நோட்டு. அந்த நோட்டை வாங்கி பார்த்தா முன்னாடி 4 பேஜ் கிறுக்கல், பின்னாடி 4 பேஜ் கிறுக்கல், நடுவுல 1/4 கிலோ உளுந்து, 1/2 கிலோ பருப்பு, 1 கிலோ சர்க்கரை திடீர்னு சொல்லி லிஸ்ட் போட்டிருப்பாங்க போல வீட்டுக்கு மளிகைக்கு. அதுல இருக்கிற பேப்பர் அது கிழிச்சு கொடுக்க மறந்துட்டாங்க. மதரசால ஒரு நோட்டு கொண்டுட்டு வாங்கப்பான்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு நோட்டு இந்த லட்சணம். பின்பு ஒரு பேனா ஒரு பென்சில் அதையும் நாமளே கொடுத்துடுறோம். கொடுத்ததற்கு பிறகு அதை கொண்டுட்டு வரதுக்கு அவங்களுக்கு சிரமமா இருக்கு. இதில் பெற்றோர்களுடைய குறுக்கீடு எப்படி தெரியுமா? என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் இதை சொல்லிக் கொடுங்கள். அப்ப உஸ்தாது எதுக்குங்க? மதரசாவில் மட்டும் பிள்ளைகளை ஆர்வமூட்டி அவர்களுக்கு குர்ஆனின் மீது ஆர்வத்தை கொண்டு வந்து நாளை முதல் நீ மனப்பாடம் பண்ணுப்பா, இதை நீ மனப்பாடம் பண்ணுப்பா, இதை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மனப்பாடத்தின் பக்கம் அவங்களை கொண்டுட்டு வந்தா 2 நாள் கழிச்சு அந்த புள்ள மறுபடியும் வராரு. எங்க உம்மா இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னாங்க, வெறும் பார்த்து ஓத சொன்னாங்க, டெய்லி ஒரு பக்கம், முடிஞ்சு போச்சு. இப்ப பெற்றோர்களுடைய அந்த மனநிலை எப்படி அப்படின்னா டெய்லி ஒரு பக்கம் பார்த்து ஓது. அலிஃப்லாம்ல ஆரம்பிச்சு மினல் ஜின்னத்தி வன்னாஸ்னு சொல்லி ஹஸ்ரத் கிட்ட நீ முடிச்சிட்டியா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் மதரசா. இது ஒரு மிகப்பெரிய கிரேடாக நினைத்துக் கொண்டார்கள். இங்க அலிஃப்லாம்ல அல்ஹம்ல ஆரம்பிச்சு மினல் ஜின்னத்தி வன்னாஸ். இது இல்ல மதரசா, இது இல்ல மதரசா. ஃபர்ஸ்ட் பக்கத்தை ஒருவர் ஓதி முடித்து விட்டால், அது அவருக்கு ஓத வந்து விட்டால் அடுத்தடுத்த பேஜ்லயும் அதான் இருக்கு, அதுக்கு அடுத்த பேஜ்லயும் அதான் இருக்கு. முதல் ஜுஸ் கரெக்டா ஒரு பிள்ளைக்கு ஓத தெரியுதுன்னா 2வது ஜுஸ் அவர் ஓததான் போறார், 3வது ஜுஸ் அவர் ஓததான் போறார். இது இல்ல பாடம். மதரசாவினுடைய பாடம் என்பது என்ன ஓதுகிறோம் என்பதை புரிவது, சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய அர்த்தத்தை விளங்குவது, அதை மனனம் செய்வது, நாளை கபரிலே இது எப்படி நம்மோடு வரும் என்று அளவீடு செய்வது, நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை நீங்கள் உலகத்தில் மனனமாக ஓதிக்கொண்டிருப்பதை போன்று ஓதுங்கள். நீங்கள் ஓத 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 உங்களுடைய வசனங்கள் உயர உயர சொர்க்கத்தில் உங்களுடைய தரஜா உயர்த்தப்படும் என்று அல்லாஹ் கூறுவான். அந்த நேரத்தில் நான் முழு குர்ஆனையும் ஓதி முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட குர்ஆனை எடுப்பது, இதுதான் மதரசாவினுடைய கல்வி என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக குர்ஆனை ஓதுவது மதரசாவினுடைய இல்ம் அல்ல, குர்ஆனை பார்த்து ஓத தெரிந்து கொள்வது மதரசாவினுடைய இல்ம் அல்ல. மதரசாவினுடைய இல்ம் என்பது, மக்தபுகளுடைய இல்ம் என்பது குர்ஆனை நடைமுறைப்படுத்துவது. எந்த குர்ஆன் உங்களுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டிருக்கிறதோ இந்த குர்ஆனை ஓதி அதை மனனம் செய்து அதை புரிந்து அதனுடைய விளக்கம் உணர்ந்து தன்னுடைய வாழ்வியலில் அந்த குர்ஆனை கொண்டு வந்து குர்ஆன் எப்படி சொல்கின்றதோ அதன்படி தன் வாழ்நாளை அமைத்துக் கொண்டு அதை சட்ட ரீதியாக குர்ஆனை நடைமுறைப்படுத்துவது, இதுதான் ஒவ்வொரு மதரசாக்களுடைய இல்ம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதரசாவினுடைய மக்தப் கல்வி இல்லாத எந்த ஊரும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த மதரசாக்களுக்கு எப்படி முக்கியத்துவம் தருகிறார்கள் பெற்றோர்களும் பிள்ளைகளும் என்பதில் தான் கேள்விக்குறிகள் அடுக்கடுக்காக நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா என்று பேசுகின்றார். உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை, இரண்டையும் ஒன்றாகவே ஆக்கி பேசுகின்றார். அதே போன்று அல்லாஹ் இன்னொரு இடத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம் என்று பேசுகின்றார். இந்த 2 வசனங்களையும்
உன்னிப்பாக நீங்கள் கவனித்து பாருங்கள். இரண்டு விஷயத்திலும் ஒரே மாதிரியான ஒரு நுட்பத்தை அல்லாஹு தஆலா பேசி காட்டுகின்றான். ஏழையாக இருக்கும் வரைக்கும், காசு பணம் இல்லாத வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டியது. யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு, அதை கொடு, அதை கொடு, இதை கொடு, தப்பில்லை. மன்றாடி அல்லாஹு தஆலா அவரை உயர்வான இடத்திற்கு கொண்டு வந்தால் பின்பு அந்த செல்வத்தை ஹராமான முறையில் செலவு செய்வது. அல்லாஹு தஆலா எப்படி செலவழிக்க வேண்டும் என்ற சட்டத்தை போட்டுள்ளானோ அந்த வரம்பை மீறி இஸ்ராப் செய்வது, அந்த வரம்பை மீறி வேறு விதமாக செலவு செய்வது, இது அல்லாஹ் கேட்க மாட்டானா? செல்வம் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. இதை ஹலால் ஹராம் என்ற வட்டத்திற்குள் நீங்கள் உட்படுத்த வேண்டும். இதே போன்றுதான் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த பிள்ளைகள், குழந்தை இல்லாத தம்பதிகள் எவ்வளவு மன்றாடுகிறார்கள் அல்லாஹ்விடத்தில். பார்க்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க, கல்யாணம் 8 வருஷம் ஆச்சு, துவா செய்ய, இன்னும் குழந்தை இல்லை. உருக்கமாக இருக்கக்கூடிய நட்பு வட்டத்தில் எத்தனை நபர்களிடத்தில் பேசுகிறார்கள், குழந்தை இல்லை, துவா கேளுங்கள், துவா கேளுங்கள், துவா கேளுங்கள். எத்தனை மருத்துவமனை, எத்தனை மருந்துகள் எல்லாம் ஏறி இறங்கி 10 வருஷம் கழிச்சு குழந்தைய அல்லாஹு தஆலா கொடுத்துட்டான் அப்படின்னா, 10 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை என்ற பேரில், செல்லம் கொடுக்கிறேன்ற பேர்ல ஹராமான வழியிலேயே வளர்க்கிறாங்க. அல்லாஹ் கேட்க மாட்டானா? இத வளர்க்கிறாங்களா இல்லையா? செல்லம் கொடுக்கிறோன்ற பேர்ல இன்னைக்கும் பல பிள்ளைகள் மதரசாவை விட்டு நின்று இருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அவரால் எந்திரிக்க முடியல, காலையில வர சொல்றார் ஹஸ்ரத், காலையில வர சொல்றார். காலையில் எழ முடியாத அளவிற்கு நான் சொல்லல, அல்லாஹ் சொல்கின்றான் காலையில் எழ வேண்டும் என்று. என்கிட்ட நீங்க சொல்லிடலாம், பிரச்சனை இல்லை, நான் எதுவும் செய்ய முடியாது. ஊரில் இருக்கக்கூடிய உஸ்தாதுகள் ஒன்றும் செய்ய முடியாது. நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பானே, ஏன் ஃபஜ்ருக்கு எழுப்பவில்லை என்று, ஏன் ஃபஜ்ருக்கு எழுப்பி அனுப்பலன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சபை கூடுமே, என்ன செய்வீர்கள்? அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப அல்லாஹ்வினுடைய கட்டளை, ஃபஜ்ர் தொழுகைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எழுப்ப வேண்டும். 10 வயது ஆகிவிட்டால் அடித்து தொழ வையுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை பேரண்ட்ஸ் இப்போ பிள்ளைகளை தொழுகைக்காக அடிக்கிறோம்? 10 வயசாகி தொழ மறுக்கும் பிள்ளைகளை எத்தனை பெற்றோர்கள் அடித்து தொழ வைக்கிறார்கள்? இல்ல. இப்ப இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், பெற்றோர்களுக்கு உலக ரீதியாக ஒன்றை சொல்கின்றேன். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லங்க, நாலேஜபிள் பர்சனாக மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப எப்படி இருக்கணும்? பிள்ளைகள் இன்டெலிஜென்ட் பர்சனாக இருக்கணும், நாலேஜும் இருக்கணும், சாமர்த்தியசாலியாகவும் இருக்க வேண்டும். வெறும் புத்திசாலித்தனம் போதாது. புத்திசாலித்தனம் நல்லவன் கெட்டவன் எல்லோருக்கும் இருக்கும். சாமர்த்தியசாலியாக இருக்க வேண்டும், நாலேஜும் இருக்க வேண்டும், சாமர்த்தியசாலியாகவும் இருக்க வேண்டும். இது விளக்கம் கொடுப்பதற்கான நேரம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நேரம் இருந்தால் இல்மை பற்றி, இன்டெலிஜென்ட், நாலேஜ் இரண்டிற்கும் உண்டான வித்தியாசம், இரண்டை பற்றி இன்ஷா அல்லாஹ் தெளிவாக நாம் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பிள்ளைகள் உங்களுக்கு சோதனையாக தரப்பட்டிருக்கின்றது. இந்த பிள்ளைகள் உங்களுக்கு சோதனையாக தரப்பட்டிருக்கின்றது. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கின்றேன். நேத்து ஏன்பா ஃபஜ்ருக்கு வரல, நேத்து ஏன்பா மதரசாக்கு வரல அப்படின்னு சொல்லி நான் கேட்ட கேள்விக்கு ஒரு மாணவன் சொன்ன பதிலை உங்களுக்கு முன்னால் நான் பதிவு செய்கின்றேன். ஏசி கூடுதலா வச்சுட்டாங்க, அதனால நான் நல்லா தூங்கிட்டேன். மாணவர் சொன்ன பதில், ஏசி கூடுதலா வச்சாங்க அதனால நான் நல்லா தூங்கினேன் என்று மாணவர் சொன்ன பதில். இப்ப அந்த புள்ள மதரசால ஓதல, அவருடைய பதிலை பாருங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பிள்ளைகள் உங்களுக்கு சோதனையாக தரப்பட்டிருக்கிறார்கள். இதை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக உங்களிடத்திலே நாளை மறுமை நாளில் கேட்பான். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரிஅயத்திஹி. ஒவ்வொரு நபர்களும் பொறுப்புதாரிகள் ஆவார்கள், அவரவர்களுடைய பொறுப்பை பற்றி அவரவர்கள் கேட்கப்படுவார்கள், கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே செல்வ விஷயத்திலும்
பிள்ளைகளுடைய விஷயத்திலும் நல்லொழுக்கத்தை நீங்கள் கற்றுத் தருவதை விடவும் சிறந்த செல்வத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்துவிட முடியாது. இதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளை நீங்கள் வஃபாத் ஆகிவிட்டால் நாளை மறுமை நாளைக்கு உங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய அந்த கேட்டகரியில உங்களுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். உங்களுடைய கபருக்கு வந்து அவர்கள் நின்று துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. சாலிஹான பிள்ளைகளாக கொண்ட பெற்றோர்களாக அல்லாஹ் தஆலா நம் யாத்திரை புரிவானாக. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم والله يعلم